அன்புக்குரிய இணையதயங்களே, உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியின் தலைமை அலுவலகம் சென்னை மயிலாப்பூரில் 150 லஸ் கோயில் சாலையில் அமைந்திருக்கிறது. நமது மாதா தொலைக்காட்சியினுடைய முதல் தளத்தில் அமைந்திருக்கின்ற புனித தோமா சிற்றாலயத்தை சென்று சந்திப்போம். வாருங்கள். அன்புக்குரிய இணையதயங்களே, இந்த தோமா சிற்றாலயத்தை நற்கருணை ஆராதனை நிகழ்விலும் திருப்பலியிலும் பார்த்திருப்பீர்கள். இந்த இடம் ஏற்கனவே சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தினுடைய ஒரு பயிற்சி கூடமாக இருந்த ஒரு இடம். தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இந்த பயிற்சி கூடத்தை ஆலயமாக நாங்கள் மாற்றினோம். ஏனென்றால் இங்கு பணி செய்கிறவர்களுக்கும் இங்கே தங்கியிருக்கின்ற தந்தையர்களுக்கும் ஒரு ஆலயம் தேவைப்பட்டது. எனவே கட்டினோம். அது மிக எளிமையாக சாதாரணமாக அந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. 2016 ஆண்டு நான் அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மிக பழமையான இன்டர்னல் டெலிவிஷன் நெட்வொர்க் என்று சொல்வார்கள், EWTN. நாம் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த தொலைக்காட்சியானது ஏறக்குறைய 44 ஆண்டுகளாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரி ஆஞ்சலிகா என்பவர்கள் அடைப்பட்ட கார்மலைட் சபையை சார்ந்தவர்கள் இந்த தொலைக்காட்சியை ஆரம்பித்தார்கள். அங்கே நான் சென்றிருந்த பொழுது அந்த ஆலயத்தை சிற்றாலயத்தை நான் அங்கே பார்த்தேன். அவ்வளவு அழகாக, ரம்மியமாக, மிக நேர்த்தியாக அந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தது, சகல வசதிகளோடு. இதே போன்று நமக்கும் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு அங்கே தோன்றியது. 2016 பல நாட்கள் அதற்காக கனவு கண்டேன், யோசித்தேன். இங்கே நீங்கள் பார்க்கின்ற அத்தனை அமைப்புகளும் நானே என் கரங்களால் வரைந்தது. இந்த ஆலயம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு காரியமும் இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது. சமீபத்தில் இத்தாலிய நாட்டில் மிலான் நகரில் இருக்கின்ற மறைமாவட்டத்தினுடைய உதவி ஆயர், மேதகு ஆயர் வால்டர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இந்த ஆலயத்தை சந்தித்த உடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவு அழகாக பக்திமயமாக எனக்கு இங்கிருந்து வெளியேறுகின்ற மனமே இல்லை, இப்படி சொல்லாதவர்களே கிடையாது. அப்படி ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அதை பற்றி சற்று ஆழமாக பார்ப்போமா? இறையாற்றல் நிறைந்திருக்கும் புனித தோமா சிற்றாலயமானது கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் தற்போதைய மாதா தொலைக்காட்சியின் தலைவருமான மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களாலும் அன்றைய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயரான மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களாலும் திறந்து வைக்கப்பட்டு ஆலய அர்ப்பணிப்பு சிறப்பு திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது. அன்புக்குரிய இணையதயங்களே, இந்த அழகான சிற்றாலயத்தை கட்டமைப்பதற்கு பல தமிழ் கத்தோலிக்க மக்கள் பல நாடுகளிலிருந்து உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கனடா நாட்டில் வாழ்கின்ற நமது ஈழத்தமிழ் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள், பிறகு சுவிஸ் நாட்டில் வாழ்கின்ற, நார்வேயில் இருக்கின்ற தமிழ் கத்தோலிக்க மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் கத்தோலிக்க மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பிறகு நமது ஊரை சார்ந்த பல மக்கள் உதவி செய்தார்கள். குறிப்பாக சென்னையில் வசிக்கின்ற மதுரம் சேகரம்மா அவருடைய குடும்பத்தார், சர்க்கார் குடும்பத்தார், திருவாளர் அமல்ராஜ் அவருடைய குடும்பத்தார், பிறகு திருச்சியில் இருக்கின்ற ஜவஹர் குடும்பத்தார், பிறகு சுவிட்சர்லாண்டில் இருக்கின்ற சாமினி அக்கா குடும்பத்தார் உதவி செய்திருக்கிறார்கள். இதே போன்று பெங்களூரில் இருக்கின்ற அக்கா லூசி அவர்களுடைய குடும்பத்தார் உதவி செய்திருக்கிறார்கள். பிறகு துபாயில் இருக்கின்ற திருவாளர் பெர்னார்ட் அவருடைய குடும்பத்தார் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் சென்னையில் இருக்கின்ற ஐயா துரைராஜ் குடும்பத்தார் உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் மலேசியாவில் இருக்கின்ற கிளங்
என்ற நகரை சார்ந்த சிறிய நகரை சார்ந்த அந்த தமிழ் கத்தோலிக்க பங்கு மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பல மக்கள் இதற்கு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேருடைய ஒன்றிணைந்த உதவிகளை சார்ந்தது தான் இந்த சிற்றாலயம். வாருங்கள், இந்த சிற்றாலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு அழகாக அர்த்தமுள்ள விதத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அடுத்து பார்ப்போமா? இனிய இதயங்களே, நமது ஆலயங்களிலே மிக முக்கியமான இடம் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பலிபீடம். இந்த பலிபீடம் கல்வாரி மலையிலே ஆண்டவரே சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை நமக்கு நினைவு கூறப்படுகிறது. எனவே அதனுடைய நினைவாக தான் பலிபீடம் நாம் அமைத்திருக்கிறோம். இங்கே குருவானவர் பலி ஒப்பு கொடுக்கிறார். மாதா தொலைக்காட்சியின் புனித தோமா சிற்றாலயத்தில் இருக்கின்ற இந்த பலிபீடம் அர்ச்சிக்கப்படுகின்ற பொழுது இங்கே இந்த பலிபீடத்தில் 2 புனிதருடைய திருப்பண்டங்கள் வைத்து பதிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. புனித அன்னை தெரேசா, புனித தேவ சகாயம், இவர்கள் இருவருடைய திருப்பண்டங்களும் இங்கே பதிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலிபீடத்தை தாங்கி இருப்பது 2 கரங்கள். இந்த 2 கரங்களில் ஒரு கரத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒரு ஆணின் கரம் இருக்கும். அங்கே கையிலே ஆணியினுடைய தழும்பு இருக்கும். உங்களுக்கு நன்றாக உடனே தெரியும், அது இயேசுவினுடைய கரம். ஒன்று இயேசுவின் கரம், இன்னொன்று அன்னை மரியாளின் கரம். இந்த 2 கரங்களும் ஒன்று சேர்ந்து மாதா தொலைக்காட்சியை வழி நடத்துகிறது, பராமரிக்கிறது என்பதனுடைய அடையாளமாக அந்த மாதா தொலைக்காட்சியுடைய லட்சணியை, அந்த வட்ட லட்சணியை நாம் மையத்தில் வைத்திருக்கிறோம். அதன் மீது இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 கரங்களையும் ஒரு சேர நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவருடைய திரு ரத்தம் தாங்கிய திருப்பலி அந்த பூசை பாத்திரம் தெரியும் உங்களுக்கு. அதன் நடுவில் இருக்கின்ற அந்த வட்டம் ஆண்டவருடைய நற்கருணையை குறித்து காட்டுகிறது. எனவே அப்படியும் பார்க்கலாம். ஆண்டவருடைய இரத்தத்தை தாங்குகின்ற பூசை பாத்திரம், அதன் நடுவிலே வட்ட அப்பம், இயேசுவின் உடல், அப்படியும் பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவின் பராமரிப்பு மாதா தொலைக்காட்சிக்கு என்றும் உண்டு என்பதையும், அது 2ஐயும் குறித்து காட்டுகிறது. அதன் மீதுதான் இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித தோமா சிற்றாலயத்தின் இந்த புனிதமான பலிபீடத்தினை மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் புனிதப்படுத்த இணை அர்ச்சிப்பாளர்களாக மேதகு பேராயர் அந்தோணி பாப்புசாமி மற்றும் மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு புதிய நெருப்பினால் பலிபீடத்திற்கு தூபம் போடப்பட்டது. இந்த புனிதமான சிற்றாலயத்தின் அர்ச்சிப்பு திருப்பலியில் மாதா தொலைக்காட்சியின் அன்றைய தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களும், கீழை திரு அவையின் சீரோ மலபார் ரீதி ஓசூர் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு செபஸ்தியான் பொழில் பரம்பில் அவர்களும், வேலூர் மறைமாவட்டத்தின் அன்றைய பரிபாலகர் ஜான் ராபர்ட் அவர்களும், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பலிபீடத்திற்கு பின்னால் நீங்கள் பார்க்கிறீர்கள், மிக அழகானதொரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய 2 முக்கிய ஆவணங்கள், ஒன்று தேய் வெர்பும் இறைவார்த்தையை குறித்தது, இன்னொன்று லூமன் ஜென்சியும் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களை குறித்தது. இந்த தேய் வெர்பும் என்ன சொல்கிறது என்றால், நற்கருணை ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு இறைவார்த்தைக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. அதன் அடிப்படையில் நமது தோமா சிற்றாலயத்திலே ஒரு புறத்திலே இறைவார்த்தை ஆண்டவருக்கும், அதனால் இங்கே திருவிவிலியமும், அடுத்த புறத்தில் நற்கருணை ஆண்டவருக்கான நற்கருணை பேழையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உச்சமாக ஆண்டவருடைய பாடுகளை குறித்து காட்டுகின்ற திருச்சிலுவை, பாடுபட்ட திருச்சிலுவை. இந்த பாடுபட்ட திருச்சிலுவமானது ஹெஜகோவியா நாட்டில் இருக்கின்ற மெஜகோரி என்ற அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து திருவாளர் வின்சென்ட் அவர்கள், அவர் சுவிஸில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் அங்கிருந்து நமக்கு வாங்கி அனுப்பினார்.
எனவே இந்த மூன்றும் ஒரு முக்கோண வடிவமாக, ஒன்று ஆண்டவருடைய பாடுபட்ட அந்த நிலையை காட்டுகின்ற அவருடைய திருவுருவம் தாங்கிய பாடுபட்ட சிறுவம், இன்னொன்று இறைவார்த்தையை தாங்கி நிற்கின்ற திருவிவிலியம், மற்றொன்று நற்கருணை ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற நற்கருணை பேழை. இந்த நற்கருணை பேழை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது நமது நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில், குறிப்பாக தமிழகத்தின் கலாச்சாரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழகான ஒரு மர வேலைப்பாடு. கிராமங்களிலே காரை வீடு என்று சொல்வார்கள். காரை வீடு, அந்த காலத்தில் காரையில் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டினுடைய அமைப்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால், கீழே ஆழமான அஸ்திவாரம், அதற்கு மேலான ஒரு அமைப்பு இருக்கும். அஸ்திவாரம் மிக ஆழமாக இருக்கும். அதற்கு மேல் தரைத்தளத்திலே 2 தூண்களை வைத்து, இங்கே இருக்கின்ற தூண்கள் ஒவ்வொன்றும் நமது காரைக்குடி பகுதிகளிலே இப்படிப்பட்ட தூண்களை தான் மர வேலைப்பாட்டில் செய்திருப்பார்கள். 2 தூண்கள் இருக்கும் தரைத்தளத்தில். அந்த 2 தூண்களுக்கும் நடுப்புறமாக மேல் தளத்திற்கான தூண் இருக்கும். நமது ஆண்டவர் அவருடைய கடைசி இரா உணவை மேல் தளத்தில் தான் கொண்டாடினார். எனவே அதை குறித்து காட்டுகின்ற விதத்தில் இந்த நற்கருணை பேழையானது ஒரு வீடை போன்றும், நமது கலாச்சாரத்தில் கட்டப்படுகின்ற வீடு, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற கிராதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமது காரைக்குடி பகுதிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற வீடுகள் இப்படித்தான் இருக்கும். எனவே இது தரைத்தளம், இது மேல்தளம். இங்கே இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். இது ஒரு வீட்டின் அமைப்பு. முழுக்க இந்த தேக்கு மரம் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் பழமையான ஒரு தேக்கு மரம். இதை தனிப்பட்ட விதத்தில் இதை நாங்கள் செதுக்கி எடுத்திருக்கிறோம். எனவே இது அவ்வளவு கலைநயம் படைத்த ஆண்டவர் குடியிருக்கின்ற நற்கருணை பேழை என்றும் வீடு. ஸோ இது நற்கருணை பேழை. ஸோ இங்கே இருக்கின்ற அத்தனை வேலைப்பாடுகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நமது நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த பூ வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இந்த தூண்களுக்கு மேல் இருப்பது ரோமை கலாச்சாரத்தில் இருந்து வருகின்ற அந்த வேலைப்பாடு, இரண்டுமே கலர்ந்திருக்கும். அத்தனையும் கைகளால் செதுக்கப்பட்டது. அத்தனையும் பர்மா தேக்கினால் ஆன கை வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட மர வேலைப்பாடுகள் இவை அத்தனையும். ஆண்டவரின் இல்லமாக திகழ்கின்ற இந்த புனிதமான நற்கருணை பேழையினை மதுரை உயர் மறைமாவட்டத்தின் அன்றைய பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. நமது கத்தோலிக்க ஆலயங்களுடைய மற்றொரு சிறப்பு, இங்கே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறித்து காட்டுவது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற அணையா விளக்கு. இந்த அணையா விளக்கு மற்றும் ஒரு சிறப்பை சார்ந்தது. நான் ஒரு முறை மலேசியாவுக்கு நான் சென்றிருந்த பொழுது, துருக்கிய நாட்டு பொருட்கள் அங்கு விற்று கொண்டிருந்தார்கள். நமது நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்பதை குறித்து காட்டுவதற்காக இந்த விளக்கினை நான் வாங்கி வந்தேன். இது துருக்கிய நாட்டு கைவேலைப்பாட்டினால் செய்யப்பட்ட கண்ணாடி விளக்கு. அன்பர்களே, இந்த பீடத்தில் மற்றும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இறைவார்த்தைக்கு மேலாக IHS என்ற ஒரு குறியீடை நீங்கள் பார்ப்பீர்கள். குறிப்பாக இயேசு சபையினுடைய கட்டடங்களிலெல்லாம் இந்த IHS, இது இயேசோஸ் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய சுருக்கம் என்றும் சொல்வார்கள். இல்லை என்றால் இதனை இயேசுஸ் உமானையும் சல்வாத்தோர் என்றும் சொல்வார்கள். அதாவது இயேசு மனுக்குலத்தின் மீட்பர், ஜீசஸ் த சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டி என்றும் சொல்வார்கள். 2 பொருள் இருக்கிறது. ஒன்று கிரேக்க வார்த்தை இயேசுஸ், மற்றொன்று இயேசு மனுக்குலத்தின் மீட்பர், ஜீசஸ் த சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டி என்றும் சொல்வார்கள். எனவே 2 அர்த்தம் இருக்கிறது. எனவே அது இறைவார்த்தைக்கு மேலாக இயேசுஸ் என்ற பெயரை நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்தபடியாக நற்கருணை ஆண்டவருக்கு மேலாக பார்த்தீர்கள் என்றால் கிரேக்க வார்த்தை ஆல்ஃபா ஒமேகா, ஆண்டவரே தொடக்கமும் முடிவும். நீங்கள் பாஸ்கு திரியிலே இந்த 2 வார்த்தையும் பார்ப்பீர்கள். ஆண்டவர் தொடக்கமும் முடிவும், அகரமும் நகரமும் என்று சொல்வார்கள். ஆல்ஃபா ஒமேகா, அந்த 2 வார்த்தைகளை அந்த நற்கருணை ஆண்டவருக்கு மேலாக அந்த குறியீட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். அன்பின் இதயங்களே, நமது தோமா சிற்றாலயத்தினுடைய வலது பகுதியில் புனித தோமாவுக்கென்று அமைக்கப்பட்டிருக்கின்ற
திருப்பீடம் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பீடத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், இதனுடைய உச்சத்தில் இருப்பது ரோமேயருடைய கட்டடக்கலையினுடைய அமைப்பு. ரோமேயருடைய கட்டடங்களில் பார்த்தீர்கள் என்றால் முகப்புகளிலெல்லாம் முக்கோண வடிவமாக அமைத்திருப்பார்கள். எனவே அந்த ரோமன் கத்தோலிக்க திரு அவை என்று சொல்கிறோம். எனவே ரோமருடைய கட்டடக்கலையினுடைய முகப்பு இதனுடைய உச்சமாக இருக்கிறது. அதற்கடியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குடை வைத்திருக்கிறோம். நமது கலாச்சாரத்திலே அரசர்களுக்கு, பெரியவர்களுக்கு வெண்கொற்ற குடை என்று சொல்வார்கள். குடையின் கீழ்தான் அவருடைய மகத்துவம் இருப்பதாக அர்த்தப்படுகிறது. எனவே குடை அமைத்திருக்கிறோம். இந்த குடைக்குள் தான், குடை நிழலில்தான் புனித தோமா இருக்கிறார். இந்த புனித தோமா சிறுவம் தனிப்பட்ட விதத்தில் நமது சிற்றாலயத்திற்கென்று நாங்கள் வடிவமைத்து செய்தோம். இதனை செய்து கொடுத்தவர் நாகர்கோயில் இருக்கிறார் திருவாளர் கெங்கன் அவர்கள் இதை செய்து கொடுத்தார். இந்த தோமா திருவுருவச் சிறுவமானது ஒரு தாமரை மலரின் மேல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நமது கலாச்சாரத்திலே தாமரை என்பது ஒரு தனிப்பட்ட விதத்தில் அந்த மலரை பார்க்கிறோம். தண்ணீரிலே இருக்கிறது. ஆனால் தண்ணீரின் மீது தண்ணீர் படாமல் தண்ணீருக்கு மேலாக அது தனியாக இருக்கும். நமது கலாச்சாரத்திலே தாமரை மலரின் மீது தான் தெய்வங்கள் வீற்றிருப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு பிரசித்தி பெற்ற தனிப்பட்ட விதத்தில் இந்த மலருக்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதனால் நமது சிற்றாலயத்திலே தாமரை மலரின் மீது நமது பாதுகாவலர் அவர் வீற்றிருப்பதாக அதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். தாமரை நமது கலாச்சாரத்தின், நமது மக்களுடைய, நமது நாட்டினுடைய ஒரு மலராக வேறு எந்த நாட்டிலும் தாமரை மலர் நீங்கள் பார்க்க முடியாது. நமது நாட்டில் இருக்கிறது. அது தண்ணீருக்கு மேல் இருப்பதனால், தண்ணீரில் இருக்கிறது. ஆனால் தண்ணீருக்கு மேல் தனிப்பட்ட விதத்தில் இருப்பதனால் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை சாராததாக அது இருக்கிறது என்று ஒரு அர்த்தப்படுகிறது. எனவே புனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை சாராதவர்களாக யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்திலே 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிப்பார். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று தன் சீடர்களுக்காக ஜெபிப்பார். எனவே அதை அர்த்தப்படுத்துவதற்காக இந்த அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தோமா திருப்பீடமானது மிக அழகாக, அற்புதமாக, பொருளுத விதத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறை வல்லமை நிறைந்திருக்கும் இந்த சிற்றாலயத்தின் பாதுகாவலரான புனித தோமையாரின் திருசுரூபமானது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. அன்புக்குரிய நீதியங்களே, தோமா சிற்றாலயத்தினுடைய இடதுபுறத்தில் அமைக்கப்பட்டிருப்பது புனித பாத்திமா அண்ணனுடைய திருவுருவம் தாங்கிய இந்த பீடம். புனித தோமாவுக்கு அமைக்கப்பட்ட அதே பீட அமைப்பு தான் இந்த பகுதியில் இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மேலே இருப்பது ரோமன் கத்தோலிக்க திருவனுடைய பீட அமைப்பு, ரோமருடைய கட்டடக்கலை அமைப்பு. குடை நமது இந்திய நாட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய கட்டட அமைப்பு. அதை தாங்கி கொண்டிருப்பது கொரிந்தியன் பில்லர் என்று சொல்வார்கள். கொரிந்திய நாட்டினுடைய தூண் என்று சொல்வார்கள். ஒரு உயர்ந்த தூணினுடைய உச்சத்திலே மலரை போன்ற அந்த தலையை செய்திருப்பார்கள். நமது பழங்காலத்து ஆலயங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது வழக்கமாக நமது பழமையான ஆலயங்களிலே இந்த தூண் அமைப்பு நீங்கள் பார்க்கலாம். இந்த பாத்திமா அன்னை சிறுவத்திற்கென்று ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. இந்த சிறுவத்தை நமக்கு காணிக்கை செய்தவர் திருவாளர் வின்சென்ட். சுவிஸ் நாட்டில் அவர் வசிக்கிறார். மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்த ஓராண்டினுடைய இறுதியிலே அவர் ஃபாத்திமாவுக்கு பயணப்பட்டு அங்கே சென்று அன்னையினுடைய சிறுவத்தை ஃபாத்திமாவில் வாங்கி அங்கே அதை ஆசீர்வதித்து அங்கிருந்து நமது மாதா தொலைக்காட்சிக்கு அவர் அனுப்பி வைத்தார். இந்த சிறுவத்துடைய தலையில் இருக்கின்ற இந்த கிரீடமானது திருமதி மதுரம் சேகர் அம்மாவுடைய குடும்பத்தார் இதனை வெள்ளியில் செய்து மாதாவிற்கு அவர்கள் சூட்டி மகிழ்ந்தார்கள். எனவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் சரி, அத்தனையும் நமது மாதா தொலைக்காட்சியை அன்பு செய்கின்ற நேர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமாக இங்கே இருக்கிறது. இதனை முழுக்க இது நான் வரைந்தேன், கைப்பட நானே வரைந்தேன்.
இந்த மர வேலைப்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு எனக்கு உதவியவர் என்னுடைய பாசத்திற்குரிய சித்தப்பா. அவர் பொறியாளர், ஓய்வு நிலையில் இருக்கின்ற பொறியாளர். பல்வேறு கட்டடங்களை அவர் திண்டுக்கல் பகுதியிலே, மதுரை பகுதியிலே அவர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு சேவையாக அவர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய குழுவினரை சார்ந்தவர்கள்தான் மிக குறைந்த பொருட்செலவில் எனக்கு அத்தனையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். எனவே இந்த ஆலயம் மிக சிறப்பாக அமைவதற்கு பலர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் அவரும் கூட. போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித பாத்திமா அன்னையின் திருசுரூபமானது மாதா தொலைக்காட்சியின் அன்றைய தலைவர் மேதகு ஆயர் சிங்கராயன் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு அன்னைக்கு திருமுடி சூட்டப்பட்டது. இப்பொழுது இடதுபுற அன்னையினுடைய சிறுவத்திற்கு அருகிலே இன்னொரு சிறுவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் வடிவமைத்த சிலுவை. அதை பார்ப்போமா? இந்த சிலுவையானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இந்த யூபிலி ஆண்டு 2025 யூபிலி ஆண்டிற்காக அவர் வடிவமைத்த மிக அழகான சிறுவம். பாடுபட்ட சிலுவையில் உயிர்த்தாண்டவர். இது அவர்களே வடிவமைத்தது. இதனை மாதா தொலைக்காட்சிக்காக மும்பையில் என்னுடைய நண்பர், அவர் பல சிறுவ வேலைப்பாடு செய்கிறவர், பென்சோன் என்பவர், அவர் மரத்தாலே நான் இதை செய்து நான் கேட்டேன். எனக்கு மும்பையிலிருந்து இந்த உயிர்த்த ஆண்டவர், இந்த சிலுவை இரண்டையும் அவர்தான் மும்பையிலிருந்து இதனை மரத்திலே செய்து அனுப்பினார். இனி இதயங்களே, மாதா தொலைக்காட்சியின் புனித தோமா சிற்றாலயத்தின் மற்றொரு சிறப்பு இந்த ஆலயத்தின் பின்புறத்தில் இருக்கின்ற இந்த அழகான ஓவியம். இதனை த இன்கிரெடிபிலிட்டி ஆஃப் செயின்ட் தாமஸ் என்று சொல்வார்கள். இதனை 1603ஆம் ஆண்டு கரவாஜோ என்ற இத்தாலிய ஓவியர் இதை வரைந்தார். அதுதான் ஒரிஜினல். இதனை இங்கே நமக்கு வரைந்து கொடுத்தவர் திருவாளர் அந்துவான் என்கின்ற ஓவியர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக வரைந்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடியில் இருக்கிறார். அநேக ஆலயங்களிலே அவரது ஓவியங்கள் இருக்கின்றன. இதனை கேன்வாஸ் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என்று சொல்வார். கேன்வாஸ் என்ற அந்த துணியிலே ஆயில் பெயிண்டிங்கால் இதனை வரைந்திருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு மேலாக பழுதுபடாமல் அது அப்படியே இருக்கும். எனவே இதனை அவர்தான் வரைந்து கொடுத்தார். இந்த கரவாஜோ என்ற அந்த மாபெரும் ஓவியத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த ஓவியத்தை நீங்கள் கூர்ந்து பாருங்களேன். இந்த ஓவியத்தின் அடிப்படையில் இருப்பது ஆண்டவர் இயேசு உலகின் ஒளி. அவர் உடம்பில் ஒளி வெளிப்படுகிறது. அவரை யாரெல்லாம் அவர் அருகில் இருந்து பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் இயேசுவின் ஒளி இருக்கும். யாரெல்லாம் இயேசுவிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அங்கே இருள் இருக்கும். எனவே இயேசுதான் உலகின் ஒளி. அவரை பார்த்து அவர் அருகில் இருப்பவர்கள் ஒளியில் இருக்கிறார்கள், அவரிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்பதை அவருடைய அத்தனை ஓவியங்களும், அவருடைய ஏறக்குறைய 2-3 ஓவியங்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அவர் கைப்பட வரைந்தது. இத்தாலியில் இன்று சென்றாலும் ரோமையில் இருக்கிறது, அதே போன்று ஃப்ளாரன்ஸில் இருக்கிறது. இந்த இடங்களுக்கு சென்றால் அவருடைய ஓவியங்களை நாம் பார்க்கலாம். எனவே அந்த அர்த்தத்தை தான் இந்த ஓவியம் சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த ஓவியம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏறக்குறைய 7 அடி அகலமும் 4 அடி உயரமும் கொண்டதாக இந்த ஓவியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமது கத்தோலிக்க ஆலயங்களிலே மற்றொரு சிறப்பு அந்த ஆலயத்தினுடைய பக்கவாட்டு சுவர்களில் இருக்கின்ற ஆண்டவருடைய பாடுகளை நினைவூட்டுகின்ற சிலுவை பாதை. மாதா தொலைக்காட்சியினுடைய ஆலயத்தில் இருக்கின்ற சிற்றாலயத்தில் இருக்கின்ற சிலுவை பாதை நான் ஒரு முறை அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அங்கிருந்து ஒரு ஆலயத்தில் பார்த்தது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம், இந்த சிலுவை பாதையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நிலையிலும் ஸ்தலத்திலும் என்ன நிகழ்வோ அதை மட்டும் அங்கே சித்தரித்திருப்பார்கள். ஆண்டவர் தீர்ப்பிடப்படுகின்ற பொழுது பிலாத்து கரம் கழுவி கைகளை கழுவி தான் அதில் பங்கெடுக்கப் போவதில்லை என்று காட்டியிருப்பான். எனவே அங்கே அந்த 2 கரங்களை கழுவுவதற்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்கும்.
பிறகு ஆண்டவர் கீழே விழுவது அந்த பகுதி மட்டும் இருக்கும். அன்னையை சந்திப்பது அன்னை மட்டும் இருப்பார்கள். உதவி செய்வது அங்கே 2 உதவி செய்கின்ற கரங்கள் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று வெரோனிக்கால் முகத்தை துடைப்பது அங்கு துடைப்பது மட்டும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுபோன்று ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அந்த முக்கியமாக நாம் பார்த்து தியானிக்க வேண்டிய அந்த ஒரு காரியம் மட்டும் அந்த ஸ்தலத்திலே அந்த நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே இதுதான் இந்த மாதா தொலைக்காட்சியுடைய சிலுவை பாதையின் சிறப்பு. இவை அத்தனையும் அங்கிருந்து புகைப்படமாக எடுத்து வந்து அதனை களிமண்ணில் செய்து பிறகு அதனை கம்ப்யூட்டரில் டிசைன் எடுத்து மரத்திலே அதனை இழைத்து பிறகு கையால் திருத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிக நுணுக்கமாக மரத்தினால் செதுக்கப்பட்ட கைவேலைப்பாடு நிறைந்த சிலுவை பாதை இங்கு மாதா தொலைக்காட்சியினுடைய சிலுவை பாதையை நீங்கள் கவனிக்கலாம், பார்க்கலாம். புனிதமிகுந்த இந்த சிற்றாலயத்தில் நடத்தப்படுகின்ற திருவழிபாடுகள் தரமாக ஒளிப்பதிவு செய்யப்படுவதற்காக சிற்றாலயம் முழுவதும் ஆடியோ அக்வஸ்டிக் செய்யப்பட்டிருக்கிறது. சிற்றாலயத்தில் நடைபெறுகின்ற திருவழிபாட்டு நிகழ்வுகளை படம் பிடிப்பதற்கு தானியங்கி ரோபோட்டிக் கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பு இனி இதயங்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய புனித தோமா சிற்றாலயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொன்றும் எவ்வளவு நேர்த்தியாக அதே நேரத்தில் கவனமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருப்பீர்கள். சென்னைக்கு வருகிறவர்கள் தாராளமாக இந்த ஆலயத்தை நீங்கள் சந்திக்க வரலாம். அலுவல நேரத்தில்தான் இந்த ஆலயம் உங்களுக்கு வந்து சந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் தொலைபேசியிலே அழைத்து இந்த ஆலயத்தை சந்திக்க வரலாம். மற்றும் ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களது மனம் நிறைந்த ஜெபங்களும் கடவுளின் ஆசீர்வாதம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் உறையும் வீடு, இறை மக்கள் இணையும் கூடு, எல்லோரும் வரலாம், எல்லாம் பெறலாம், எல்லோரும் வரலாம், இங்கு எல்லாம் பெறலாம். இறைவன் உறையும் வீடு, இறை மக்கள் இணையும் கூடு.